வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி A16 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சாம்சங்கில் ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீபாவளிக்கு ஃப்ரீயா தங்க வேணுமா? அதுக்கு தான் நம்ம கிங் மொபைல்ஸ் வேலூர்ல இருக்கே. நம்ம கிங் மொபைல்ஸ்ல விவோ V and Oppo Reno சீரிஸ்ல போன் வாங்கினா கோல்டு ஃப்ரீ. அப்புறம் என்ன பார்த்துன்னு இருக்க நீங்க உன்னையா வெயிட் பண்றீங்க? கிளம்பி நம்ம கிங் மொபைல்ஸ்க்கு வாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A16 5G இருக்குது. பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் ஸ்லீக்காக இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். உள்ளே வந்து ஃபோனும் டேட்டா கேபிள் மட்டும்தான் இருக்குது, சார்ஜர் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து அவங்களுடைய ப்ரீமியம் மொபைல்ஸ் ஒரு 50,000க்கு மேலே இருக்கிற மொபைல்ஸுக்கு மட்டும்தான் சார்ஜர்ஸை வந்து கொடுக்காம இருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா A சீரீஸ்க்கும் வந்து சார்ஜர்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற மாடல் பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்ட் 128GB வேரியன்ட் இருக்கக்கூடிய லைட் க்ரீன் கலர் சாம்சங் A16 5G. Let's unbox Samsung Galaxy A16 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து C டைப் தான் இருக்குது, யூஎஸ்பிலாம் கிடையாது. நீங்கள் வந்து சார்ஜர் தனியாக தான் வாங்கிக்கணும். வாவ், டிசைன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு S23 கையில் வச்சிருக்கிற ஃபீல் இருக்குது. பட் S23 விட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னே சொல்லலாம். ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரே லைனாக கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சிம் ட்ரே மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எஜெக்ட் பண்ணி பார்த்தலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம் 1 சிம் 2 நீங்கள் போட்டுக்கலாம். சிம் 2க்கு பதிலாக மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஹைப்ரிட் ட்ரே தான் இது. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கீ கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கேமரா டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த விதமான எலிவேஷனும் இல்லாமல் லென்ஸுக்கு மட்டும் தனித்தனியாக எலிவேஷன் கொடுத்து 3 பிளாக்னா பிளாக் அப்படி ஒரு சாலிட் பிளாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ அது நம்ம சாம்சங் கேலக்ஸி A16 5G ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். ஃபோனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க, கர்வ்ட் எட்ஜஸ்லாம் கிடையாது. ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 6.7 இன்ச் 6.8 இன்ச் தான் வருது. அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான சைஸாக மாறிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோடைய சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட கிளாரிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபோன் இனிஷியல் செட்டப் ஆகிட்டு இருக்கு. மீன்வேல் நம்ம இதோடைய ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பட் பார்த்தா பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்க, அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் மழை எல்லாம் பெய்யும் போது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி உள்ளே போயிடும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. IP68 கொடுக்கல, பட் 54 கொடுத்துருக்காங்க. மிட் செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதே வந்து நல்ல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா A16 5G வந்து குளோபல் மாடல் அப்படிங்கிறனால 2 ப்ராசரோட வருதுங்க. ஒன்று வந்து Exynos 1330 அப்படிங்கிற சாம்சங்குடைய ப்ராசர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity ப்ராசரோட வருது. ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 14 தான் கொடுத்துருக்காங்க. RAM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6GB 8GB அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 128GB 256GB அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. கேமரா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி லென்ஸ் வந்து 50 மெகா பிக்சல். இப்போ வந்து இந்த 50 மெகா பிக்சல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரிக்யூர்மெண்ட்டாக மாறிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் லென்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க பிரைமரி லென்ஸ். இப்போ வந்து அதை 50 மெகா பிக்சலாக மாற்றிட்டாங்க. அதுவும் வந்து ஒரு PDAF லென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது, 1080p வீடியோஸ் தான் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து வைட் தான். ஸோ செல்ஃபி எடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh அண்ட் 25 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க.
கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாக், லைட் கிரே, கோல்ட் அண்ட் லைட் க்ரீன். இன்னைக்கு நம்ம பார்த்த மாடல் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன். இது இல்லாமல் ப்ளூ பிளாக்கும் நல்லாயிருக்கும், பிளாக்கும் நல்லாயிருக்கும், கோல்டும் நல்லாயிருக்கும். முக்கியமான கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சார்ஜர் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுக்கல, பட் 25 வாட்ஸ் ஒயர் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா A16 6GB and 128GB வேரியன்ட் தான் நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோடைய ப்ரைஸ் வந்து 17,499 ஸ்டார்ட் ஆகுது. A16 8GB and 128GB வேரியன்ட், அதாவது 8GB ரேமும் 128GB மெமரி இருக்கக்கூடிய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 18,999 ஸ்டார்ட் ஆகுது. அதே உங்களுக்கு வந்து 8GB ரேம் அண்ட் 256GB மெமரி வேணும் அப்படின்னா 21,999 ஸ்டார்ட் ஆகுது. ஓவரால் சாம்சங் கேலக்ஸி A16 5G எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லாங்க. ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோடைய லுக்கு வந்து செம்ம கிளாஸாக இருக்குது. எந்த விதமான ஒரு கிராஃபிக்ஸும் இல்லாமல் ரொம்ப ஒரு பிளெயினான ஒரு ஸ்டைலில் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக கேமராஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கிடைக்குது. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா அது கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்குது. 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே வந்து போதுமானதாக இருக்குங்க. நீங்கள் வந்து என்ன கேம் விளாண்டாலும் வீடியோஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஹேங்கெல்லாம் ஆகாது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 ப்ராசரோடு வருது. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB 8GB அப்படின்னு சொல்லிட்டு ரேம் வேரியன்ஸ் இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120GB இருக்குது, 256GB இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெமரி கார்டு போகணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். சிம் 2க்கு பதிலாக சிம் 1 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 சிம்மே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெமரி கார்டு போட முடியாது. மற்றபடி சார்ஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சார்ஜர் கொடுக்கல, பாக்ஸோட சார்ஜர் வரல. பட் விலையை வந்து ரொம்ப கம்மியாக காம்படிட்டிவாக கொடுத்துருக்காங்க. 17,499க்கு சாம்சங் கிட்ட வந்து அன்பீட்டபிளான ஒரு ஸ்பெக்கோட ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் 8GB ரேமோட போயிட்டீங்க அப்படின்னா 18,999 வரும். இதே நீங்கள் வந்து 256GB மெமரி வேணும் அப்படின்னா 21,999 வரும். எந்த வேரியண்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு அன்பீட்டபிள் ப்ரைஸ், அதே நேரத்தில் குவாலிட்டியான ஒரு மொபைல் அப்படின்னே சொல்லலாம். இந்த தீபாவளிக்கு சாம்சங் கேலக்ஸி A16 5G வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிங் மொபைல்ஸுக்கு வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். Until then, bye from DK. ஏனா என்னடிமா வர தீபாவளிக்கு ஒரு மொபைல் பார்த்து வச்சிருக்கேன், வாங்கி தரேலா? ஏண்டிமா வீட்டுல இருக்க பொம்மை நாட்டி நல்ல நாளைக்கு ஒரு நகை வேணும், வீட்டுக்கு ஏதாவது பொருள் வேணும்னு கேட்டா பரவாயில்ல, நீ என்னடிமா மொபைல் வேணும்னு கேட்டு வந்து நிக்கிற? அட நான் சொல்ல வரது முழுசா கேளுங்களேன். சொல்லுடி. மொபைல் வாங்க தங்க ஃப்ரீயா தராலாம். அட அசலே, இந்த காலத்துல யாருடி அம்மா தங்கத்தை ஃப்ரீயா தரா? அட நம்ம கிங் மொபைல்ஸ்ல தான். விவோ V சீரிஸ், ஓப்போ ரெனோ சீரிஸ்ல மொபைல் வாங்கினா தங்க ஃப்ரீயா தராலாம். அப்படியாடிமா? போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. நீ சொன்ன ரெண்டத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம். போ வா. இந்த தீபாவளிக்கு கிங் மொபைல் புண்ணியத்துல மொபைலுக்கு மொபைல் ஆச்சு, தங்கத்துக்கு. இந்த தீபாவளிக்கு ஃப்ரீயா தங்க வேணுமா? அதுக்கு தான் நம்ம கிங் மொபைல்ஸ் வேலூர்ல இருக்கே. நம்ம கிங் மொபைல்ஸ்ல விவோ V and ஓப்போ ரினோ சீரிஸ்ல போன் வாங்கினா கோல்டு ஃப்ரீ. அப்புறம் என்ன பார்த்துன்னு இருக்க நீங்க உன்னையா வெயிட் பண்றீங்க? கிளம்பி நம்ம கிங் மொபைல்ஸ்க்கு வாங்க.